தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடியவர் லாரி ஏற்றி சம்பவம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடியவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த ஜாக்குபர் அலி. இவர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகில் மணல் கடத்துகிற கனிம வள கொள்ளை நடத்துகிற மாஃபியா கும்பலுக்கு எதிராக இவர் போராடி வந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மணல்கள், மலைகள் வெட்டி கடத்தப்படுகின்றன. இயற்கை வளம் சுரண்டப்படுகிறது. அரசு அனுமதி இராமல் அவர்கள் இந்த காரியத்தை செய்கின்றனர். இவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். நீதிமன்றம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்குவாரிகளையும் மூட உத்தரவிட்டது. மேலும் கனிமவள மாஃபியா கும்பல் செய்து வரும் அட்டகாசங்களை இவர் புகாராக அளித்துள்ளார். கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடி வந்தார். தனி மனித ஒருவனாக நின்று களத்தில் போராடினார். அவர் கடந்த வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் தொழுகை முடித்துவிட்டு வெளியே வந்தபொழுது டிப்பர் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை இதை ஒரு விபத்தாக பதிவு செய்துள்ளது. ஆனால் உண்மையில் மாஃபியா கும்பலால் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்பதுதான் உண்மை. காவல்துறை, திமுக அரசு இரண்டும் கனிமவள கொள்ளைக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. மாஃபியா கும்பலுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. மாஃபியா கும்பலிடம் கமிஷன் வாங்கி கொண்டு புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை, திமுக அரசு ஆகியவை செயல்படுகின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயற்கை வளம் கொள்ளை போகிறது. இயற்கை சுரண்டல் நடைபெறுகிறது. கனிம வளம் கொள்ளை போகின்றது. ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுகின்றது. கேட்பார் யாருமில்லை. தனி ஒருவனாக களத்தில் நின்று இந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜாக்குபர் அலி மாஃபியா கும்பலால் டிப்பர் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை உடனடியாக இதை கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கித்தர வேண்டும். மேலும் SDPI கட்சி உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜாக்குபர் அலி மாஃபியா கும்பலால் கொலை செய்யப்பட்டது புதுக்கோட்டை மாவட்ட மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.